எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எப்பா மகராசனாக இருக்க போறீங்கப்பா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்ததே கன்னிராசிக்காரர்களுக்காக தானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கு. இந்த வருடம் முல்லாவே நல்லா இருக்குது, நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்குள்ளே இருக்கிற கேது அவர் குரு பார்த்து புனிதப்படுத்திட போகிறாரு, பிரச்சனை கிடையாது. ராசிக்கு கலத்தரத்தில் ராகு இருக்கார், அதுக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிறது ஈஸியாக செஞ்சிடலாம், பெரிய விஷயம் இல்லை. அப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் போன சோபகிருது வருடத்தில் பெரிய அளவில் நான் ஒன்றும் 10 ரூபா சம்பாதிக்கலையே, ஏதோ எல்லாருக்கும் வாழ்க்கை ஏதோ ஓடுற மாதிரி தான் எனக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னோட திறமை கம்மியாக இருக்கிறவன், என்னோட கம்மியாக உழைக்கிறவன்லாம் என் கண்ணு முன்னாடியே மேலே போயிட்டுருக்கான். பெருசாக ஒன்றும் நான் சாதிக்கவே இல்லை, ஏதோ சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. அதுவே மாத கடைசியில் சமயத்தில் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகி போகுது. சம்பளம் வாங்கினா கடன் அடைச்சிட்டு இப்போ மறுபடியும் செலவுக்கே பற்ற மாட்டேங்குது, திரும்ப யார்கிட்டடா போய் கடன் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சோபகிருது வருடம் உங்களுக்கு ஓடிச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ இந்த வருடம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா புத சுக்கர யோகத்தோடு பிறக்குது. அது மாதாந்திர ஒரு யோகம், அதை பற்றி நம்ம பெருசாக அலட்டிக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு பிறக்குது. அதோட ராஜகிரகங்கள் அற்புதமான இடத்துல இருக்காங்க. குரு பகவானும் சரி, சனி பகவானும் சரி, ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்காங்க. அதாவது மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். எத்தனாவது வீடு? 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். எதுக்கு பயப்படணும்? அதாவது ஒரு மனுஷன் பயப்படணும் அப்படின்னா நோயை பார்த்து பயப்படணும். நம்ம உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாது. நோய் நொடி இல்லாமல் இருந்தால் நடமாட்டிகிட்டு இருந்தேன்னா 10 ரூபா எப்போ இருந்தாலும் சம்பாதிச்சிருவேன், சாதிச்சிருவேன், பிள்ளை குட்டியோட ஒரு செட்டில் பண்ணி விடுவேன், பெற்றவங்களை பார்த்துக்குவேன், கூட பிறந்தவங்கள பார்த்துக்குவேன், எனக்கு நல்ல உடல் வலிமை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த உடல் வலிமையை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார். வேறு யாராவது இருந்தால் கூட அதை சனி தடுக்கலாம். சனி இருக்காருங்கிறப்ப சனியை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? 6வது வீட்டில் சனி இருக்கார். இப்போ சோபகிருது வருடத்துலையும் முக்கால்வாசி 6வது வீட்டில் தான் இருந்தார். ஆனால் குரு சரியில்லாத இடத்துல மாட்டிக்கிட்டார் இல்லையா? சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு இப்போ 9வது வீட்டுக்கு போக போகிறார். எப்படி ஓடுனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட 9வது வீட்டுக்கு குரு பகவான் போயிட்டு உங்களோட ராசியும் பார்க்க போகிறார். அப்போ சனியும் குருவும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு உங்களை குபேரனாக்க போகிற வருடம் தான் இந்த குரோதி வருடம். சரி, 6வது வீட்டில் இருக்கிற சனி என்ன பண்ணும்? உடம்பை வலுவாக்கி கொடுத்துரும், மனசில் ஒரு தெம்பு கொடுத்துரும். எது வந்தாலும் நான் பார்ப்பேன், என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மன திடத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். மன வலிமை அப்படிங்கிறது இருக்கும்.
உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே புதுசாக பிறந்து வந்த மாதிரி புது ரச்சம் பாந்த மாதிரி துள்ளி குதிப்பீங்க. மற்றவன் 1 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நான் 1/2 மணி நேரத்தில் செய்வேன். மற்றவனால் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உழைக்க முடியும்னா நான் 16 மணி நேரம் கூட உழைப்பேன். அந்தளவுக்கு உடலில் வலு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கடந்த காலகட்டத்தில் ஒரு தொப்பை போட்டவங்க, குனிஞ்சா நிமிர முடியாதவங்க, வாயு பிடிப்பு உள்ளவங்க இப்படிலாம் இருந்திருக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். அது எல்லாமே இப்போ நீங்கிறோம். ஏதோ ஒரு நாட்டு வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏதோ ஒன்றில் உங்களுக்கு புது தெம்பு அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. அதுமாரி ருணரோக சத்துருஸ்தானம், கடனை அடைச்சி விடுவார். இதுதான் மன வலிமைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட இலங்கை வேந்தனே யாரை மாதிரி கலங்கி நின்றுருக்கான்? கடன்பட்டவன் மாதிரி கலங்கி நின்றுருக்கான். யாரை மாதிரி? கடன்பட்டவன் மாதிரி. அப்போ கடன் பட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் கலங்கி தான் நிற்கணும். நம்மளோட சின்னவனாக இருந்தாலும் கை நீட்டி 10 ரூபா வாங்கிட்டோம்னா அவனுக்கு நாம் கைகட்டி பதில் சொல்கிற நிலைமை வந்துடும். இல்லை பார்த்து ஒளிஞ்சிக்கிட்டு திரும்பி போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து உங்களை மீட்டெடுக்க போகிறாரு. கடனை ஃபுல்லாக அடைச்சிடலாம். எவனும் நமக்கு இனிமேல் ஒரு பையன் நம்மள ஒரு 10 ரூபா தரணும்னு கேட்க முடியாது. எல்லா கடனையும் அடைக்கிறோம். அதுக்கு உண்டான வருமானம் வந்துடும். கடனை அடைச்சிடலாம். அதுமாரி எதிரிகள் இருப்பாங்க, சரணடைஞ்சு போவாங்க. ஒரு இடம் ஒன்று இருக்கும், அதை விற்றா கடன்லாம் அடைச்சி போடலான்னா இடத்துக்கு ஒரு பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டிருக்கான். எங்கேருந்து அடைக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ எதிரிகள் சரணடைஞ்சு போவாங்கங்கிறதால நீதிமன்றத்தில் வழக்கில் ஜெயிச்சு அந்த சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். அதை வச்சு 10 ரூபா சம்பாரித்து, இல்லை அதில் ஒரு பங்கை கூறு போட்டு விற்று 10 ரூபா சம்பாரிச்சோ கடனை அடைச்சிருவீங்க. நீதிமன்றத்தில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக போகுது. உங்களோட எதிரிகள் உங்ககிட்ட தோற்று ஓட போகிறாங்க. அது மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்போம், தொழில் போட்டிக்குன்னே நம்மக்கிட்ட வருவாங்க. இந்த ஒரு விட்டில் சொல்கிற மாதிரி என்கிட்ட சரசம் பண்ணுறதுக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே உங்ககிட்ட தோற்று ஓடி போயிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான பலத்தை சனி பகவான் கொடுக்குறாரு. எதிராளிகள் எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு சத்துரு சம்ஹார யோகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவ்வளோத்தையும் சனி கொடுத்துட்றாரு இல்லைங்களா? இப்போ குரு என்ன கொடுப்பாரு? ராசிக்கு 9ஆவது வீடு, தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல குரு உட்காந்துருக்காரு பாக்கியஸ்தானத்தில். அப்போ தந்தையோட சொத்து உங்கள் கைக்கு வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பங்காளி மக்கள் எவனா கேஸு போட்டிருப்பானே, அதில் ஜெயிச்சு இப்போ தந்தையோட சொத்து கைக்கு வர போகுது. அதுமாதிரி தந்தை ஒரு பெரிய உதவியை செய்வார். இந்தடா மோனே ஒரு 10 லட்சம் இதை வச்சு பொழைச்சிக்கடா, பின்னாடி சொத்தெல்லாம் ஒன்றும் விற்க வேணாம் அப்படின்னு இந்த அப்பா அம்மா உங்களில் இருந்த பிரிவினை அப்படிங்கிறது நீங்கிறோம். ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்க போகுது இது. அப்போ எனக்கு ஒன்றுன்னா எங்கள் அப்பா 10 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே ஒரு தொழில் தொடங்கி கடைன்னு இந்த வருடம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்போடு செட்டில் ஆகலாம். பங்களா வாங்கலாம், கார் வாங்கலாம், எல்லாம் செட்டில்டு. சும்மா உங்களுக்கு முக அலங்காரத்துக்காக சொல்ல, ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்குறதால நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிட போகிறதில்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களை தெம்புப்படுத்தணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. உண்மையிலேயே கிரக அமைப்பு சரியாக இருக்குது. நல்லா திட்டமிட்டு உழைச்சிங்கன்னா கொட்டி கொடுக்கறதுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. 100% சொல்கிறேன். அப்படிப்பட்ட 9ஆவது இடம். அதேமாதிரி ஓடுனவனுக்கு 9ல் குருங்கிறப்ப வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வாகனத்தை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க ஜெயிச்சு போடலாம் ரொம்ப ஈஸியாக. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுருக்கேன், ஒரு கார் வாடகைக்கு விட்றேன், இல்லை ஒரு டிரைவராகவே இருக்கேன், இல்லை ஒரு மெக்கானிக்கல் ஷெட்டு வச்சுருக்கேன், வண்டி வாகனம் மெக்கானிக்கல் பார்க்குறது வச்சுருக்கேன். இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க கொடி கட்டி பறக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆவது இடத்துல இருந்துக்கிட்டு உங்களோட சொந்த ராசியை பார்க்குறாரு. ராசிக்குள்ளே கேது இருக்காரு பார்த்தீங்களா? கேதை அவர் புனிதப்படுத்திடுறாரு. அப்போ கேதுவால் வரக்கூடிய இடைஞ்சல் எல்லாத்தையுமே குரு பார்வையால் முறியடிக்கப்படுது. ராசிக்குள்ளே குரு பார்வை வந்துருச்சுன்னா சகல விதமான தோஷமும் அதில் அடிபட்டு போகுது. அதனால் கலத்திரத்தில் இருக்கிற ராகுவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. 7ல் ராகு இருக்காரு, புருஷன் முண்டாட்டியை பிரித்து விட்ருவாரா, கூட்டு தொழிலை வெட்டி விட்ருவாரா, நண்பர்களை பகையாக்கி விட்ருவாரா, இப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாரும். ராசிக்குள்ளே குரு பார்வை இருக்கு, எந்த இதுவும் உங்ககிட்ட செல்லுபடி ஆகாது. அதோட சத்துருஸ்தானத்தில் சனி இருக்காரு, எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படவே வேண்டியதில்லை. சரிங்களா? அதோட உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டையும் குரு பார்க்குறாரு, சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பூர்வீக சொத்து ஜெயிச்சிரும், நமக்கு 10 ரூபா வந்துடும், வித்துட்டோ வச்சுட்டோ ஏதோ 10 ரூபா சம்பாதிக்கலான்னு. இப்போ பூர்வீக சொத்து வருது அப்படின்னா அதில் சகோதரர்கள் பங்காளிகள் வருவாங்க, எனக்கு பாகம் வேணும் அப்படின்னு. இப்போ சகோதர ஸ்தானத்துலேயும் குரு பார்வை இருக்குங்கிறதால உட்காந்த இடத்துல நல்லபடியாக பேசி பிரிச்சுக்கலாம். இந்தாப்பா இதை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க, இதை நான் வச்சுக்கிறேன், ஓம் பாகத்தை நீ ஏதோ பண்ணிக்க, ஓம் பாகத்தை நீ ஏதோ பண்ணிக்க, என் பாகத்தை நான் ஏதோ பண்ணிக்கிறேன்னு அப்படி நல்லபடியாக பிரிச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய சண்டை சச்சரவுக்குலாம் வேலை இல்லை. சகோதரர்கள் நமக்கு 10 ரூபா ஆதரவாக இருப்பாங்க. சரிடா தம்பிங்க வா, நீ ஒரு 10 ரூபா எடுத்துக்க, கஷ்டத்தில் இருக்க அண்ணா, நீ வாண்ணே நீயும் கஷ்டத்தில் ஒரு 10 ரூபா எடுத்துக்க. அதுமாதிரி உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை.
எல்லாத்தை விட முக்கியம் உங்களோட ராசிக்கு கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்த குரு பகவான் பார்க்குறாரு. மகர ராசியை பார்க்குறாரு. 5வது வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களோட பூர்வ புண்ணியம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகிற நேரம், குலதெய்வ அருள் கிடைக்க போகிற நேரமாக இருக்க போது. பல பேர் சொல்லுவாங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலன்னு. குறிப்பாக்கிறதுக்கு யாராவது பொண்டு வந்திருக்கும் குச்சை தூக்கிட்டு, எப்பா சாமி வீட்டுக்கு வரல, ஒரு 2000 கொடு ஒரு பரிகாரம் பண்ணுறேன், 4000 கொடு ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படிமா. அதெல்லாம் துரத்தி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் குலதெய்வம் வீட்டுக்கு வர போகிற நேரம். தானாகவே வரும், எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த கேஸு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சுதுன்னா ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்கள்ட்ட பொம்பளைங்கள்ட்ட கேட்டுங்க, இந்த இது நல்லபடியாக ஜெயிச்சு முடிச்சேன்னா குலதெய்வத்துக்கு ஒரு படையல் போடுறேன், கிடா வெட்டுறேன்னு வேண்டியிருப்பாங்க. போங்க பங்காளிகள் சைதம் போய் ஒரு பொங்கலை வச்சு கும்பிட்டுட்டோ கிடா வெட்டி பலி கொடுத்துட்டோ உங்கள் முறைப்படி குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க. குலதெய்வம் வீட்டுக்கு வர்ற நேரம் வந்துருச்சு. அதோட புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான நேரம். 5வது வீட்டை குரு பார்வை படுது அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து கைக்கு வரும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதுமாரி கன்னிராசியில் இருக்கிறவர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு இத்தனை வயசாச்சு திருமணம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கினவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்த பிள்ளைங்க, சரியாக படிக்காத பிள்ளைங்க, இது எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு வந்துடும். நல்ல ஒரு மந்தநிலை மாணவர்கள் கூட படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாத பிள்ளைங்க இப்போ வேலைக்கு போகும். நல்ல வேலை கிடைக்கலையேன்னு தவிச்சிக்கிட்டு இருந்த பிள்ளைங்களுக்கு இப்போ நல்ல வேலை கிடைக்கும். இப்படி சகல விதமான சௌபாக்கியங்களையும் கொடுத்து உங்களை தலை நிமிர வைக்கக்கூடிய ஒரு வருடம், அற்புதமான வருடம். என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, கலத்திர ஸ்தானத்தில் ராகு இருக்கார் இல்லையா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் எங்கே பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. கையில் இருக்க 10 ரூபாயை கொடுத்தாலும் சரி, ஒரு பொட்டலம் சோறு வாங்கி கொடுத்தாலும் சரி, ஒரு துணிமணி வாங்கி கொடுத்தாலும் சரி. ஒரு வெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம்லாம் ஒரே வெயில் காலம். யாராவது ஒரு ஆதரவற்றவர்கள் ரோட்டில் போவாங்க, காலில் செருப்பு கூட இருக்காது, அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு காலணி வாங்கி கொடுங்க. இது மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களை ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக இந்த குரோதி வருடத்தில் மாற்றி காட்டும். மிக அற்புதமான ஒரு பொற்காலம் தொடங்கி இருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.